முத்திரையில 3 சிங்கம் தாண்டா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பின்னால 4ஆவது ஒரு சிங்கம் இருக்கு. அதை யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உசுரோட இருக்க மாட்டேன். இந்த சீன் பார்த்தாலே எனக்கு சினிமா தான் வரும். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே அந்த 3 தலையை தான் பார்க்குறோம். அந்த ஸ்டோரி என்ன, ஹீரோ யார், வில்லன் யாருன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு 4ஆவது சிங்கம் ஒன்று இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தானே யோசிக்கிறிய? ஒரு சின்ன ஸ்டோரி சட்டு புட்டுன்னு சொல்லியிருக்கேன். என் காலேஜில் எனக்கு ஒரு வித்தியாசமாக படம் பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். நானும் அவனும் சேர்ந்து நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்து முடித்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்கிறான், மேலே வைலன்ஸ் வச்சு பயங்கரமாக ஏதோ காமிக்கிறானுங்க, ஆனால் படத்தில் இன்டெப்த்தாக பயங்கரமாக வேற ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் ஒன்றா தேடி என்னன்னு கண்டுபிடிச்சி பார்க்கும்போது தான் இது தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போவே நான் டெஃபினேஷன்லாம் போட்டு சொன்னேன்னா என்னடா சொல்கிறான்ற மாதிரி குழப்பிடும். 2 தமிழ் படத்தை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் படத்தை பார்த்துடலாம். இப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு இந்த மெட்ராஸ் பற்றி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பாலிடிக்ஸ் பயங்கரமாக காமிச்சிருப்பானுங்கப்பா, வைலன்ஸ் நிறையா இருக்கும், இல்லை இதில் லவ் சூப்பராக இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பயங்கரமாக காமிச்சிருப்பானுங்க 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவனுங்க எதுக்கு செவுத்துக்காண்டி சண்டை போட்டு சாவுறானுங்க? எவனா செவுத்துக்காண்டி சண்டை போட்டு சாவானுங்களா? நீங்கள் சாவீங்களா? சாக மாட்டோம்ல. இப்போ எதுக்கு இவனுங்க சாகுறானுங்கன்னா, அந்த செவுரு அவனுங்களோட அடையாளமாக மாறிடுச்சு. இப்போ அவனுங்க அடையாளமாக மாறினதுனால அவனுங்க வந்து அந்த செவுத்தை விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அதை ஒரு மனுஷனுக்கு மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. சரி, அந்த செவுரை மனுஷங்க மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்ற. இப்போ அந்த செவுத்தை விட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா செவுரு இல்லைனாலும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பானுங்க. அதை வச்சு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அதனால இது ஒரு முடிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் இவனுங்க வைலன்ஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா இவன் அவனை கொல்றதும் அவன் இவனை கொல்றதும் மாற்றி மாற்றி கொண்டுக்கிட்டு அதை ஒரு சைக்கிளாக பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனால் இதை தான் நம்ம ஹீரோ வந்து தடுப்பான். எப்படின்னா கடைசியில் அவன் வந்து வில்லனுக்கு அவனுக்கு சண்டை வரும். அப்போ அவன் வில்லன் வந்து அவன் ஃப்ரெண்டை கொண்டிருக்கான்னு தெரிஞ்சும் அவனை அங்கேயே விட்டு போயிடுவான். ஏன்னா அவனால கொல்ல முடியாம இல்லை. இப்போ இவனை கொன்னா இன்னொருத்தன் அவனை கொல்ல வருவான். இப்படி இந்த சைக்கிளை தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து அவனை அங்கேயே கொல்லாம விட்டுருவான். இப்போ இங்க மெயின் கதை வந்து வாளான்னு கேட்டீங்கன்னா, அதாவது செவுரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க கதை என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரு அடையாளமா மாத்திட்டு அதை மனுஷனுக்கு மேல தூக்கி வச்சுட்டு அதுக்காண்டி உயிரே கொடுப்பேன்னு நின்னுகிட்டு இருக்கானுங்க. அதனால கொஞ்ச நாள்லயே அவனுங்க வந்து அதுக்கு அடிமையாயே ஆயிடுறானுங்க. இதைதான் நம்ம ஹீரோ வந்து தடுத்து அந்த வால், அதாவது அந்த செவுரு இருந்தா தானடா சண்டை போடுவிய, செவுரு இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு செவுரு மேல ஒரு பெயிண்ட் அடிச்சு அந்த பிரச்சனைய ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடுவான். அப்புறம் அதை வந்து இதுக்கும் மேல நடக்காம பாத்துக்கிறதுக்கு தான் அங்கேயே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அவனுங்களுக்கு பகுத்தறிகிற தன்மையை கொடுத்து, அது எப்படின்னா எது நம்மளுக்கு தேவை எது நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் இல்லாதனாலதான் இப்ப அவன் செத்து கிடக்குறான்னு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் அவன் சொல்றான். இது மெட்ராஸ் படத்தில் மட்டுமான்னு தான் கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா படத்துலயுமே இவ்வளவு டீப்பா இருக்கும். நம்ம இன்னொரு படம் பார்த்தோம்னா தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். 2வது படமா அன்பே சிவம் பார்க்கலாம். இதுல என்ன நடக்குதுன்னா 2 பேர் புவனேஸ்குமார்லேருந்து சென்னை வரைக்கும் போற ஜேர்னி தான் கதை. இந்த ஜேர்னில என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, கமலோட பிளாஷ்பேக்ல நடக்கிற அவனோட ரெவல்யூஷன் கதை, லவ் பண்றது, அப்புறம் அவன் எப்படி அடி வாங்குறான் அப்படின்ற மாதிரி கதை போகும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் சொல்லிடுறேன் நான் வச்சுக்கோங்க. அன்புன்றது நம்ம மாதவன், சிவன்றது நம்ம கமல்ஹாசன். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்கன்னா நம்ம அன்பு வந்து சிவம் வந்து டெரரிஸ்ட்ன்ற மாதிரி போட்டு விட்டுருவான். எப்படின்னா மூஞ்சியை பார்த்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அது உண்மை கிடையாதுன்ற மாதிரி அவனுங்களும் புரிய வச்சிருவானுங்க மண்டையில அடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சீன்ல அவன் வந்து ஒருத்தனை வந்து ரிச் கிளாஸ் மாதிரி இருக்கவும் அவனை பார்த்துட்டு அவனை ட்ரஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிடுவான். அவனும் அதை அடிச்சுட்டு போயிடுவான். அங்கேயும் அவன் பண்ற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தப்புன்ற மாதிரி காமிப்பான். ஒரு சைடு நம்ம அன்பு வந்து எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம சிவம் எல்லாரையும் நம்புறது, மனுஷனுங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி போகும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம சிவம் பாருங்களேன், எங்கேயோ போனாலும் அடிதான், நம்ம ஆளுக்கு உடம்பு பிரச்சனை, அவனோட ரெவல்யூஷன் ட்ரீம் போச்சு, அவன் லவ் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனால் நம்மால் மனசை தளர விடாம சிரிச்சுக்கிட்டே யார் ஹெல்ப் கேட்டாலும் எதையும் எதிர்பார்க்காம திருப்பி பண்ணுவான். நான்லாம் அந்த இடத்துல இருந்தேன்னா என் வாழ்க்கையே வெறுத்திருப்பேன். ஆனா நம்மால் வந்து அவன் வாழ்க்கையே வெறுக்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தோணும் போதெல்லாம் சிரிச்சுட்டு மனுஷனை நம்பிட்டு ஒரு டயலாக் சொல்லுவான் பாருங்க, யாருன்னே தெரியாத ஒருத்தவன் கண்டி ஃபீல் பண்ற மனசுதான் சார் கடவுள் அப்படின்பான். யோ என்ன டயலாக் அது. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவன் மனுஷனுங்களை பத்தி தான் பேசுவான். அப்படியே அந்த கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். அன்புக்கு
அன்பே இல்ல. ஆனா நம்ம சிவம்க்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா பீப்பிள் மேல தான் நம்பிக்கை. அப்படியே அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு வந்து சென்னை போய் சேர்றது கதை கிடையாது. மனுஷனா போய் அன்பு சேர்றது தான் கதை. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லலாம் நம்மால் ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பான். யார் அன்பு. நம்ம சிவம் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, மனுஷன புரிஞ்சுட்டு, எவ்வளவுதான் அன்பு வந்து மடத்தனமா பண்ணாலும், அவன் கூட இருந்து அவனுக்கு புரிய வச்சு, அவன புரிஞ்சுகிட்டு, மனுஷனுங்கன்னா அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, எல்லாமே பண்ணுவான். நம்ம ஆளுன்னா எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா போற வழி, ஜர்னி பூரா அவனுக்கு அடி போட்டே இருப்பானுங்க. நம்ம ஆளு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குருவான். டக்குன்னுலாம் புரிஞ்சுக்கிற மாட்டான். கடைசியில இதுல என்னதான் சொல்ல வரானுங்கன்னா, ஒரு மனுஷன மனுஷனா பார்க்க கத்துக்க. இவன் வந்து இவன் இப்படி, இவனா அவன் அப்படி அப்படின்னு அவன ஜட்ஜ் பண்ணாம, ஒரு மனுஷனா அவன் அப்படின்னா அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்க பாரு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பானுங்க. அதுவும் இல்லாம கடைசியில பார்த்துட்டீங்கன்னா, அன்பு தான் எல்லாமே. மனுஷனுங்கள அதாவது டேக்கிங் கேர் இஸ் எவ்ரிதிங்ன்ற மாரி சொல்லியிருப்பான். அந்த படத்தோட டைட்டிலே பாருங்களேன், அன்பே சிவம். லவ் இஸ் காட். அன்பு தான் எல்லாமேன்ற மாரி சொல்லியிருப்பான். மெட்ராஸ்ல செவுர பத்தி பேசல. அதே மாரி அன்பே சிவம்லயே அவனுங்க பண்ற பயணத்த பத்தியும் பேசல. அப்புறம் இந்த 2 டைரக்டரும் என்ன பண்றானுங்க? எதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ட்டு, வேற ஒரு விஷயத்த பத்தி பேசுறானுங்க? ஏன்னா, ஸ்டோரி வந்து அவனுங்க போற வழி தான். அவனுங்களோட எண்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. அவனுங்களோட டெஸ்டினேஷன் என்னன்னா, அவனுங்க சொல்ல வர அந்த ஒரு பெரிய ஐடியா. அதுதான் அவங்களோட எண்ட் டெஸ்டினேஷன். இப்ப அந்த பெரிய ஐடியா பேரு தான் தீம். இந்த தீம்னா என்னன்னு டெஃபனிஷன் இன்னொன்னு சொல்லணும்னா, அந்த டைரக்டர் சொல்ல வர ஐடியாவ ஒரு ஸ்டோரி மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த தீம். இத தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 தல. அதாவது மேலாப்புல தெரியறத தான் பார்க்குறோம். இன் டெப்த்தா நம்ம கொஸ்டின் பண்ண இது எதுக்கு, அது எதுக்குன்னு கேட்க கேட்க நம்மளுக்கு உள்ள என்னென்ன சொல்ல வரான்னு புரியும். அதனால கேள்வி கேளுங்க. அப்பதான் ஒரு படத்த பார்த்துட்டு கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன சொல்ல வரான்னு. அவ்வளோதான் கைஸ். பீஸ்.